அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை, என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைமா. கண்டிப்பா இப்படி செய்ய மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. இரு அண்ணாமலை, எதுக்காக மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணா? அந்த அண்ணாமலையார் கோயில் சொத்து உரிமையும் எங்க அத்தை பேருக்கு எழுதி தரேன்னு சொன்ன பிறகுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ உங்க அப்ப உங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து பெரிய நாமத்தே மாப்பிள்ள தலையில் போட்டாச்சு. பார்த்தா இனிமேல் கோயில் வராதுன்னு தெரிஞ்ச உன்னை விட்டுட்டு ஆசைப்பட்ட மீனாட்சியோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எப்படியும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வரப்போறான். எல்லாரும் சேர்ந்து அவனை வரவேற்றுருவோம். அம்மா, அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. சரி சரி, நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப வேண்டாம். ஆனா நேத்து ராத்திரி மாப்பிள்ள உங்க கூட தானே தங்கியிருந்தான். காலையில எழுந்திருச்சு எங்க போனா? பொண்டாட்டி உனக்கு தெரியுமில்ல, முதல்ல அதை சொல்லு. என்ன அங்கெல்லாம் தேடுற? அங்கெல்லாம் தேடியாச்சு. அப்பா கேளுங்க, சொல்லட்டும். ஆமாமா, உலகம் எங்க சொல்லுமா? தெரியலையா? அப்ப நான் சொல்றத ஒத்துக்கோ. இப்ப மீனாட்சியும் மாப்பிள்ளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போறாங்க. நீ மனசை தேத்திட்டு ஆரத்தி எடுத்துரு. வள்ளியம்மே, உனக்கு 2 அண்ணிடா. இல்ல இல்ல, அவர் நிச்சயமா அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணாருன்னா அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யாயிடும். என் குடும்பம், அண்ணன் எல்லாம் விட்டுட்டு வந்தது எல்லாம் பொய்யாயிடும். எல்லாம் பொய்யாயிடும். இல்லம்மா, அவர் அப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. இல்லம்மா, இல்ல, எனக்கு நல்லா தெரியும், என் மனசுக்கு தெரியும். அவர் இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. சத்தியமா சொல்றேன். அண்ணாமலை, இப்படி விட்டு நெருக்கி மாப்பிள்ள மாப்பிள்ள மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்னங்க, எங்க போயிருந்தீங்க? என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. மீனாட்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு பாய் கூசாம சொல்றாங்க. பாருங்க, வந்திருக்காரு பாருங்க. எனக்கு தெரியும், நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி எல்லாம் பேசுறாங்க. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அண்ணாமலை, நான் உன்னை விட்டு போக மாட்டேனா? எனக்கு தெரியும். என்ன